இந்திய தயாரிப்பு பொருட்களையே விற்க வேண்டும் என வியாபாரிகளுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு சுயசார்பு நிலையை அடைவது அவசியம் என்று பேச்சு. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை தொடர்ந்து ஆவின் பால் பொருட்கள் விலை குறைப்பு. பன்னீர் 200 கிராம் 110 ரூபாய்க்கும் 1 லிட்டர் நெய் 650 ரூபாயாகவும் குறைந்தது. ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் எதிரொலி. கார்கள், பைக்குகளின் விலை குறைந்தது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என காங்கிரஸ் விமர்சனம். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சீர்திருத்தத்தை செய்திருக்க வேண்டும் என குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்வு. சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனை. காலியாக உள்ள மேலும் 2417 செவிலியர் பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய தலைவர் நட்டாவை சந்திக்க முடிவு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடையில் 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்ய இறங்கிய போது மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான டி.ஆர். பாலுவிடம் குறுக்கு விசாரணை. அண்ணாமலையிடம் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்ட வழக்கின் விசாரணை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தனக்கு எதிராக அவதூறான ஆதாரம் இல்லாத கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரிய டிஐஜி வருண்குமார் வழக்கு. சீமானுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. மாதப்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்லாவிடம் 6 மணி நேரம் விசாரணை. யூடியூபில் அவதூறு பரப்புவதாக ஜாய் கிறிஸ்டல்லா வேதனை. என் குழந்தையின் சாபம் சும்மா விடாது என்றும் ஆவேசம். மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த வழக்கில் சினிமா இயக்குநர் பிரபாகரன் உட்பட 4 பேர் போலீசாரால் கைது. 4 பேரும் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. திருச்செந்தூரில் இளைஞர் ஓட வெட்டி படுகொலை. காதல் விவகாரத்தில் அரங்கேறிய கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. LTTE இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை பெண்ணிடம் 2 நாள் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள சில கிராமங்களை காப்புக்காடாக அறிவித்ததற்கு எதிர்ப்பு. கல்வராயன் மலையில் உள்ள மலைவாழ் மக்கள் மாவட்ட வன நிர்ணய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சென்னை காசிமேட்டில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். வெளி மாநில தொழிலாளர்களை பணியமர்த்தியதற்கு எதிர்ப்பு.
வடகிழக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 25ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அனல்மின் நிலைய மின்மாற்றியில் தீ விபத்து. டேங்கர் லாரியிலிருந்து ஆயில் நிரப்பும் போது எதிர்பாராமல் நிகழ்ந்த விபரீதம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மூலவர் அருகே உள்ள பஞ்சலிங்கத்தை வழிபட பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். கோவில் நிர்வாகத்தின் பதில் மனுவை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பொது இடங்களில் நாய்களுக்கு உணவு அளிப்பவர்களை தொந்தரவு செய்பவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள். தனியாக சுற்றறிக்கை அனுப்ப தேவையில்லை என ப்ளூ கிராஸ் அமைப்புக்கு தமிழக டிஜிபி கடிதம் மூலம் விளக்கம். சென்னை சூளைம்பேட்டில் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் விற்பனை. கல்லூரி மாணவர்கள் 2 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை. பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 3 பேர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. ஆசிரியர்கள் கண்டித்ததாக கூறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. நாட்டிலேயே முதல் முறையாக அனைத்து போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் புதிய செயலி அறிமுகம். ஒரே பயண பதிவின் மூலம் பயணம் செய்யும் வசதியை அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுரை சோழவந்தான் பேரூராட்சியை கண்டித்து போஸ்டர் அடித்து ஒட்டிய பொதுமக்கள். 15 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய், சாலை வசதி உள்பட அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் குழந்தை வேலப்பர் மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம். சிறுத்தையை பிடிக்க வனத்துறை தீவிர தேடுதல் வேட்டை. காவல்துறை ஆவணங்களில் சாதி பெயர் பயன்படுத்தப்படுவதற்கு உத்தரப்பிரதேச அரசு தடை. சாதி பெயர்களுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நபரின் பெற்றோர் பெயரை பயன்படுத்தும்படி காவல்துறைக்கு உத்தரவு. $215 கோடி பண மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரும் மனுவை சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் பெற்றார் ஜாக்லின் பெர்னாண்டஸ். சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகும்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். பிரபல மலையாள நடிகர் உன்னி முகுந்தனுக்கு கேரள நீதிமன்றம் சம்மன். முன்னாள் மேலாளரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அக்டோபர் 27ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. சென்னையை தொடர்ந்து புதுச்சேரியிலும் துப்புரவு பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். 3 மாத நிலுவை சம்பளம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல். $260 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து நியாயமான விசாரணை கோரி மனு. மத்திய அரசு மற்றும் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் பதிலை கோரியது உச்சநீதிமன்றம்.
நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் நாகாலாந்து அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவித்தது மத்திய அரசு. வரும் 28ஆம் தேதி முதல் 5 ஆண்டுகளுக்கு தடை விதிப்பதாகவும் அறிவிப்பு. படை பலத்தை பயன்படுத்தாமலே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா வசமாகும். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வாழும் மக்கள் பாகிஸ்தான் நிர்வாகத்திடம் சுதந்திரம் கேட்க தொடங்கியிருப்பதாக ராஜ்நாத் சிங் பேச்சு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா அறிவிப்பு. 3 நாடுகளுக்கும் இஸ்ரேல் கடும் கண்டனம். பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது என பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. அமெரிக்காவுடனான அணு ஆயுத ஒப்பந்தம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அதிபர் விளாடிமிர் புதின் பேச்சு. ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள கிராமத்தில் பாகிஸ்தான் விமானப்படை குண்டு வீச்சு. அப்பாவி மக்கள் 30 பேர் உடல் சிதறி உயிரிழந்த பரிதாபம்.